Hello friends, welcome back to my channel Yield Art. இன்னைக்கு லாஸ்ட் சீட் ஸ்டார்டிங் வீடியோவோட அப்டேட்டட் வீடியோ தான் இது. ஜெர்மினேஷன் அண்ட் அதிலிருந்து எப்படி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கேன் பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது டிஷ்யூ பேப்பர் மெத்தடில் பீஸோட சீடு போட்டு வச்சுருந்தேன். அது இப்போது நல்லாவே முளைச்சி வந்திருக்கு. இது கிட்டத்தட்ட 1 வீக் ஆக போகுது. வந்து வெண்டைக்காயோடது. ஸோ இப்போ இதில் எல்லா சீட்ஸுமே ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு. இதில் எது நல்லா இல்லையோ அதை வந்து தூர போட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் இந்த கப்ஸில் வந்து நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறேன். இதே ப்ரொசீஜர் தான் எல்லா பிளான்ஸ்க்கும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் லிமிட்டடான பிளான்ஸோட வீடியோஸ் மட்டும்தான் நான் அதில் காமிச்சிருக்கேன். ஜெர்மினேட் ஆகியிருக்க எல்லா சீடையும் இந்த மாதிரி கப்பில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாம். இது பீஸ் பிளான்ட்டு. இப்போ அந்த டிஷ்யூ பேப்பர்லேருந்து நல்லா ஜெர்மினேட் ஆகியிருக்க பிளான்ட் வந்து எவ்வளோ ஸ்பீடாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இப்போ அதில் வந்து ரொம்ப கம்மியாக க்ரோத் இருந்ததில்ல. ஸோ அதுதான் இந்த பீஸ் பிளான்ட். இது ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ரொம்ப கம்மியாக தான் செடி வைக்கிறீங்கன்னா எது வந்து நல்லா வளர்ந்துருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அதை மட்டும் வச்சா கூட போதும். உங்களுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் இல்லை, ரொம்ப கம்மியான இடம் தான் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நல்லா வளர்கிற பிளான்ட்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். இதுக்கு ரொம்ப ஒன்றும் ஸ்பேஸ் தேவைப்படாது பீஸ் பிளான்ட்டுக்கு. ஸோ அதனால் வந்து நான் ஒரு 3 செடியெல்லாம் வந்து சேர்த்து வச்சுருக்கேன். இல்லைன்னா 1 இல்லை 2 வச்சாலே போதும். வந்து வெண்டைக்காய் நான் அந்த டிஷ்யூ பேப்பரில் போட்டிருந்ததில் வந்திருந்தது. இதெல்லாம் ஒரு 3, 4 அந்த மாதிரி போட்டிருக்கேன். இதுக்கு மேலே வைக்காதீங்க. ஸோ அதுக்கு மேலே வச்சோன்னா கொஞ்சம் ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். அதுக்கு கரெக்டாக ப்ராப்பர் ஸ்பேஸ் இருக்காது வளர்கிறதுக்கு. இது ஃபுல்லாகவே டொமேட்டோ பிளான்ட்டு. ஒரு இதில் 2-3 சீட்ஸ் போட்டிருந்தேன். இப்போ எல்லாமே ஜெர்மினேட் ஆகி வந்திருக்கு. இது வந்து அந்த மேரிகோல்டு போட்டிருந்தேன்ல அதோடது. இதில் வந்து ஒரு கலரோடது வந்து நல்லா வளர்ந்துருக்கு. அந்த எல்லோ வந்து இன்னும் வரல எதுவுமே. அந்த மிக்ஸ்டு கலராக இருக்கிறது மட்டும் வளர்ந்துருக்கு. ஸோ இது எல்லாமே இப்போ இந்த சீட் ஸ்டார்டிங் அந்த டிஷ்யூ பேப்பர் மெத்தட்லேருந்து நெக்ஸ்ட்டு இந்த கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்புறம் இதை வந்து இனிமேல் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது கிளைமேட் வந்து கொஞ்சம் பெட்டர் ஆகிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நல்லா இப்போது இது பீஸ் பிளான்ட் ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. இந்த பிளான்ட்டெல்லாம் இப்போ வெறும் பேபி லீஃப் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் க்ரோத் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாமே அப்படி தான். வெண்டைக்காய் அப்புறம் தக்காளி இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் க்ரோத் வந்ததுக்கு அப்புறமா சேஞ்ச் பண்ணால் தான் அது வந்து சர்வே ஆகும். இதெல்லாம் இன்னொரு ரவுண்டை நான் எல்லாமே சீட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் டிஷ்யூ பேப்பர் மெத்தடில். ஸோ இதெல்லாம் எப்படி ஜெர்மினேட் ஆகியிருக்குன்னு செக் பண்ணலாம்.